இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆதிக்கடவுர் மித்ராவா ஆயிடுவ. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. இன்னைக்கு என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அகிலா, ஐயோ, என்னங்க ஏன் ஒரு மாதிரியா டென்ஷனா இருக்கீங்க? கவலைப்படாதீங்கம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. கடவுள் இருக்கான், நம்ம ஐயாவுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படாதீங்க, அவர் நல்லா இருக்காரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நாங்க இப்ப அவரை பார்க்கலாமா? ஸ்பெஷல் வார்டு மாத்தினதுக்கு அப்புறம் அவரை பார்க்கலாம். மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் கம். சொல்லுங்க டாக்டர். பிசிக்கலி சாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேடம். ஃபிட்டா தான் இருக்காரு. ஆனா மென்டலி அவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு அட்டாக் வந்திருக்கு. மேடம், பிசினஸ்லயோ ஃபேமிலிலயோ எனி ப்ராப்ளம் மேடம்? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அப்ப அவருக்கு வேற ஏதாவது பர்சனலா ப்ராப்ளம் இருக்கலாம். சார் அதை வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். அவருக்கு இருந்த மன அழுத்த காரணமா தான் அட்டாக் வந்திருக்கு. அவர் வீட்டுக்கு வந்ததும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண பாருங்க மேடம். அதுதான் அவருக்கு கொடுக்குற முழுமையான ட்ரீட்மெண்ட் மேடம். வரேன் மேடம். அங்கிளோட ஹெல்த்தை பத்தி டாக்டர் என்ன சொன்னாங்க ஆண்டி? ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாரு. அக்கா அக்கா, அதான் மாமாவை பத்தி கவலைப்பட வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அப்போ நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி மித்ராக்கு பேர் மாத்திர சடங்கு நடத்திடலாம்க்கா. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? பின்ன முக்கியம்தான். அக்கா, என்னக்கா இப்படி கேக்குறீங்க? இந்த 3 நாளும் நம்ம முன்னோர்கள் பூஜையெல்லாம் மித்ரா நல்லபடியா செஞ்சு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைச்சு ஸ்படிக மாலை கூட கருத்து போகாம பளிச்சுன்னு இருந்ததே, நீங்க கூட பாத்தீங்கல்லக்கா. மாமாக்கு மட்டும் இந்நேரத்துக்கு நெஞ்சு வலி வராம இருந்திருந்தா உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட மித்ரா ஆதிக்கடவுர் மித்ராவா மாறி இருப்பாளக்கா. படிகமால பளிச்சுன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு அட்டாக் வந்தது என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அவரு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தப்பதான் அவருக்கு நெஞ்சுவலி வந்துச்சு. டாக்டர் வேற அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மனசுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவர் மன அழுத்தத்துல இருக்காரு, அது என்னன்னு கேட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தார்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் பண்ணலாம் மத்ததெல்லாம். அப்பா பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதக்கா. அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். மித்ரா சரியா பூஜை பண்ணாதனால கருத்து போன அந்த ஸ்படிக மாலைய மாத்தி வச்சு அகிலாவை அதை நம்ப வச்சு என்னெல்லாமோ செஞ்சு நானும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் நந்தினி. ஆனா கடைசி நேரத்துல இந்த புள்ளப்பூச்சி இப்படி நெஞ்சு புடிச்சிட்டு விழுவானா? அந்த புருஷோத்தம உண்மையிலேயே நெஞ்சு வலி வந்து விழுந்தானா, இல்ல நம்ம பிளான் தெரிஞ்சு போய் பேர் மாத்திர சடங்க தடுக்கிறதுக்காக பொய்ய நெஞ்சு வலி வந்து விழுந்தானா? என்ன நந்தினி இப்படி எல்லாம் சந்தேகப்படுற? அந்த ஆளுக்கு அவ்வளவு திறமையெல்லாம் இல்ல. அவர் நெஞ்சுவலி கேஸுங்கிறது நமக்கு தான் தெரியுமே. நிஜமாவே நெஞ்சுவலி வந்துதான் விழுந்தார். நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் அவசியப்பட்டா நம்ம நிழல கூட சந்தேகம் பண்ணோம் ஆண்டி. நாம கொஞ்சம் கண்ணு அசந்தா அவங்க கண்ணு முழிக்க விடாம பண்ணிடுவாங்க. இப்ப அந்த புருஷோத்தமன் கண்டிஷன் எப்படி இருக்கு? சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அதுதான் இப்ப பிரச்சனையே. அந்த ஆளு ஒரேடியா செத்து தொலைஞ்சிருந்தாலோ இல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருந்திருந்தாலோ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதான் இப்ப பயமே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஆண்டி. மித்ராவுக்கு பேர் மாத்திர சடங்கு நடக்காததுனால புருஷோத்தமன் பிறந்த நாள் பரிசா அகிலா கிட்ட ஆதி காதலுக்கு சம்மதம் வாங்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல வரீங்க, அதானே? சூப்பர் நந்தினி, பெட்ரோல் மாதிரி பக்குன்னு பத்திக்கிட்ட. அதேதான். அந்த புள்ள பூச்சோட பிறந்தநாள் பிளான எப்படியாவது நாம தடுத்து நிறுத்தியே ஆகணும். இல்ல அந்த ஆளு அப்படியே பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அகிலாவை மயக்கி பேசி ஆதி காதலுக்கு சம்மதம் வாங்கிடுவாரு. அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடும். கவலைப்படாதீங்க ஆண்டி. அந்த புருஷோத்தம ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தாதானே பிறந்த நாள் கொண்டாட முடியும். பிறந்த நாள் கொண்டாடினாதானே பிறந்த நாள் பரிசு அகிலாண்டேஸ்வரி கிட்ட கேட்டு வாங்க முடியும். என்ன நந்தினி சொல்ல வர? நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட புருஷோத்தமன் இருக்க மாட்டார்னு சொல்ல வர. நந்தினி பயப்படாதீங்க ஆண்டி. புருஷோத்தம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாளைக்கு வீட்டுக்கு போக மாட்டார்னு சொல்ல வர. அதனால நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் எதுவுமே கிடையாது.